கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா.